வணக்கம் குழந்தைகளே. வெல்கம் டு ஸ்டோரி பெட்டி. உங்களுக்கு பிடித்த கதையை இங்கிருந்து கேட்போம். இன்றைய கதை சின்ன ராஜு மற்றும் மாயாஜால சோப்பு. ஒரு காலத்தில் ராஜு என்ற ஒரு சிறுவன் இருந்தான். நாள் முழுவதும் ராஜு தன் நண்பர்களுடன் ஓடுவது, குதிப்பது, சேற்றில் விளையாடுவதை விரும்பினான். ஆனால் ராஜுவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதுதான் கைகளை கழுவுவது. ஒரு நாள் தன் சிற்றுண்டியை சாப்பிடுவதற்கு முன்பு ராஜு கை கழுவுவதை தவிர்த்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். திடீரென்று அவன் வயிறு கிர்ர் என்றது. அதன் பிறகு ராஜு உடல்நிலை சரியில்லாமல் சோர்வாக உணர்ந்தான். அன்றிரவு ராஜுவுக்கு ஒரு கனவு வந்தது. சின்னஞ்சிறு பச்சை கிருமிகள் அவன் கைகளில் நடனமாடி சிரித்தன. ஹஹா, ராஜுவை நோய்வாய்ப்படுத்தினோம் என்றது. திடீரென்று ஒரு மேஜிக் சோப் தோன்றியது. ராஜு, உன் கைகளை என்னோட கழுவு, நான் எல்லா கிருமிகளையும் விரட்டி விடுவேன் என்றது. ராஜு சோப்பு போட்டு கை கழுவினான். தேய் தேய், எல்லா கிருமிகளும் ஓடிவிட்டன. ஐயோ, சோப்பு நம்ம எதிரி என்று. ராஜு சிரித்துக்கொண்டே எழுந்தான். அன்றிலிருந்து அவன் எப்போதும் கைகளை கழுவினான். சாப்பிடுவதற்கு முன், விளையாடிய பிறகு, கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு. ராஜு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வலிமையாகவும் இருந்தான். இந்த கதையின் நீதி, சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க எப்போதும் உங்கள் கைகளை சோப்பால் கழுவுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த கதைல பார்க்கலாம். பை பை குட்டீஸ்.